கன்னிராசி நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு இடத்துலையுமே உங்களோட உழைப்பையும் சரி தன்னார்வத்தையும் சரி வெளிப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவங்களாக நீங்கள் இருப்பீங்க. குடும்பத்தின் மீது அதிகமாக அக்கறை கொண்டவங்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. அதீதமான உள்ளுணர்வு உங்களுக்கு இருக்குங்க. கௌரவத்தை எல்லா இடத்துலையுமே எதிர்பார்ப்பீங்க. பெரும்பாலும் நீங்கள் பாருங்கள், சிக்கனத்தை கடைபிடிக்கிறதுல வல்லவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு உலகம் முழுசுமே சுற்றி வரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அதுக்காக எப்பவுமே பாருங்களேன், நிறைய விஷயத்த கற்பனையாக யோசிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. தெளிவாக திட்டமிட்டு அதை உடனுக்குடன் செயல்படுத்துகிற தன்மை சூப்பரான விஷயம் உங்ககிட்ட இருக்கிறதுலையே. அதே போல் உங்களுக்கு கீழே பணிபுரிகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு மன உற்சாகத்தையும் தைரியத்தையும் எப்போவுமே கொடுக்கக்கூடிய ஒரு பேச்சு செயல் உங்களுக்கு இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இன்பத்தையும் சரிங்க துன்பத்தையும் சரிங்க சமமாக பாவிக்கக்கூடிய இந்த மனப்பக்குவம் இருக்கு இல்லையா, அது உங்ககிட்ட இருக்கிறதுலே ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். நல்லது கெட்டது இன்ப துன்பம் எல்லாத்தையும் சமமாக பாவிக்கக்கூடிய தன்மை இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு சூப்பரான இயல்பு அப்படின்னு சொல்லலாம். வசீகரமான பேச்சு உங்ககிட்ட இருக்கும், மிடுக்கான நடை உங்ககிட்ட இருக்கும். தன்னம்பிக்கையை அதிகமான ஒரு தன்னம்பிக்கை கொண்டவங்க நீங்கள். இந்த ஒரு விஷயத்தாலேயே பாருங்கள், உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ அது தானாக கிடைக்கும். இப்படி இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த வாரம் எப்படி ஒரு கிரக சூழல் உருவாகி இருக்கு. அதுவும் பாருங்கள், இப்போ சனி பயிற்சி வேறு நடந்திருக்கு இல்லையா. இந்த சனி பயிற்சியால் என்ன மாதிரியான பலன்களை இந்த கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் பெற போகிறீங்க, இந்த பயிற்சியில் என்ன சாதகமாக நடக்கும், என்ன பாதகமாக நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லாங்க. உங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படிங்கிறது இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கன்னிராசியில் இருக்கிற நீங்கள் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. குறிப்பிட்டிருக்கக்கூடிய 12 ராசிகள் 6வது ராசியாக வருது. நேர்மை, நல்ல ஒரு புத்திசாலித்தனம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்கிறது சிறப்பான யோகத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும் போது கூட உங்கள் ஆழ் மனதில் நம்பிக்கையோடு ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு பதிவு பண்ணுங்கள். அந்த பிரார்த்தனை பெருமாளின் அருளால் விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வரத்தொடுங்கும். அதே போல் குடும்பத்தில் தீராத பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு தீர்க்க முடியல, என்ன பண்ணாலும் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களாம் அதற்கான தீர்வுமே எளிய முறையில் பெறலாம். அது எப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதுங்க. உங்கள் ஜாதக கணிப்பால் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு பெற முடியும். கணவன் மனைவி பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வை நீங்கள் உங்கள் ஜாதக கணிப்பால் பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவறவிடாமல் பயன்படுத்தி பாருங்கள். குடும்ப சூழலில் ரொம்பவுமே சந்தோஷமான தருணத்தை நீங்கள் உருவாக்க முடியும். கன்னிராசிக்காரங்க எதையுமே ஆழமாக சிந்திச்சு நேர்த்தியாக செய்யக்கூடிய அசாத்தியவாதிகளாக இருப்பீங்க. கன்னிராசி அப்படின்னு சொன்னாலே தூய்மை அப்படின்னு சொல்லலாம். இந்த தூய்மை அப்படிங்கிறது இதயத்தின் தூய்மை, விசுவாசத்துக்கு இது எல்லாமே பெயர் பெற்றவங்களா நீங்கள் இருப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலையுமே நல்லா கவனமாக நுணுக்கமாக செய்யக்கூடியவங்க. பகுத்தறிவு சிந்தனை அதிகமாகவே இருக்கும். அதே போல் சில நேரத்தில் மற்றவங்ககிட்ட அதிகமாக நீங்கள் எதிர்பார்ப்பு வச்சுருப்பீங்க. அது நிறைய தடவை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும். நம்பகமான உறவு அணுகுமுறை செஞ்சால் நல்லது. இந்த ராசி ஒரு பெண் ராசியாகவும் நில ராசியாகவும் இருக்குது. இதனால் உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே நிலையான குணமாக இருக்கும். இந்த ராசிக்காரங்க காதல் தொழில் விஷயத்தில் ரொம்பவுமே அர்ப்பணிப்போடு இருப்பீங்க. அதே போல் இந்த கன்னிராசிக்காரங்க ரொம்பவுமே நம்பகமானவங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களை நம்பி சொல்லலாம். கன்னிராசிக்காரங்க உங்களோட வேலையை கூட ரொம்ப நேர்த்தியாக செய்வீங்க. மற்றவங்க செய்கிறத விடவே உங்ககிட்ட கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக செஞ்சு காட்டணும் அப்படின்னு கவனமாக இருப்பீங்க. அதே போல் கன்னிராசிக்காரங்க பார்க்குறதுக்கு தான் அமைதியாக இருப்பீங்க. யாராவது உங்ககிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னா தொண பேசியே தீர்த்துடுவீங்க. உண்மையிலேயே கன்னிராசிக்காரங்களுக்கு எல்லா விஷயத்தை பற்றியுமே ஒரு தெரியுதுன்னா முழுமையாக சிந்தித்து செயல்படணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களை ஒரு இடத்துல கட்டுப்பாட்டுக்குள்ளெல்லாம் வைக்க முடியாது. சுதந்திரமான மனப்பான்மை கொண்டவங்கிறதுனால சுதந்திரமாக இருக்கணும்னு நினைப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்களே முயற்சி செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இயல்பாகவே இந்த விஷயம்லாம் பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஒரு விஷயத்தை சிறப்பாக முடிக்கணும் அப்படின்னா எல்லா கோணத்துலேயுமே அலசி ஆராய்ஞ்சு முடிவெடுப்பீங்க. இந்த இயல்பாகவே இந்த உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் ரொம்பவும் சிறப்பானதாக இருக்கும். கன்னிராசிக்காரங்களில் மற்றவங்க உங்களை அடக்கி ஆளணும் அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா அப்படி அடக்கி ஆளணும்னு நினச்சா நீங்கள் உங்களோட அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு அந்த அடக்கி ஆளணும்னு நினச்சவங்களையே திருப்பி பதிலடி கொடுக்கக்கூடிய செயலில் ஈடுபடுவீங்க.
எப்பயுமே சரி, எங்கே இருந்தாலும் சரி, இப்போ குழந்தைங்களா இருந்தால் ஸ்கூலில் சரி, பெரியவங்களா இருந்தால் வேலை செய்கிற இடத்துல கூட சரி, மற்றவங்கள விட நம்ம சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிற முனைப்பும் ஆர்வமும் அதிகமாக இருக்கும். வரக்கூடிய பிரச்சனைகளை யார்கிட்டையுமே உதவி கேட்காம தானாக சரி செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதே போல் உங்ககிட்ட இருக்கிற அன்பான பக்கம் அப்படின்னு பார்த்தா, எல்லோர்கிட்டையுமே ஒரு நல்ல ஒரு நண்பர்களாக பழகிறது, வித்தியாசம் இல்லாமல் பழகிறது, இதெல்லாம் ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பயிற்சியில் என்ன மாதிரியான அமைப்பு உருவாகியிருக்கு, இதில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் பெறுவீங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த கன்னிராசியில் பாருங்கள், உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரையில் 1, 2ஆம் பாதம் இருக்குது. உங்களுக்கு ரணருண ரோகஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் இப்போ விலகி பாருங்கள் கலசரஸ்தானத்துக்கு மாறுறாரு. 3ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக ராசியும் பார்க்குறாரு. 10ஆம் பார்வையாக பாருங்கள் சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. இந்த அமைப்பு அப்படிங்கிறது பாருங்களேன், இந்த கன்னிராசிக்கு எதுலேயுமே தங்களோட உழைப்பையும் சரி, தன்னோட தன்னார்வத்தையும் சரி வெளிப்படுத்தக்கூடிய தன்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் மேலேயுமே ரொம்ப ஒரு அன்பு, அக்கறை இதெல்லாம் கொண்டவங்களா கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. முன்பு சொன்னது போல தான் அதீதமான உள்ளுணர்வு இருக்கும். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றதுக்கு முன்னாடியே நீங்கள் நிறைய விஷயத்தை யூகிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. ஒருத்தங்க பேசும்பொழுதே அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத கணிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். கௌரவத்தை எல்லா இடத்துலையுமே எதிர்பார்ப்பீங்க. சிக்கனத்தை பெருசாக கடைபிடிப்பீங்க. தெளிவாக திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க. ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் எப்பவுமே இருக்கும். இந்த பயிற்சியில் பாருங்கள், ஏதாச்சும் வழக்கு விவகாரங்கள் நிலுவையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் அதை செயல்முறைப்படுத்துங்க. சாதகமான தீர்ப்பை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெற முடியும். உங்கள் இல்லத்துலேயுமே திருமணம் போன்ற சுபகாரியம் நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதே போல் குழந்தைகள் இப்போ ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் தடையாக இருக்குது அப்படின்னு நினச்சவங்களுக்குலாம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வம்சம் விருத்தியாகும் யோகம் இப்போ உண்டாகியிருக்கு. குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் மூலம் ஒரு நல்ல ஆதரவு உங்களுக்கு உருவாகும். அதே நேரம் எந்த ஒரு விஷயத்தையும் வந்தாலும் சரி, அவசரமோ பரபரப்பு மட்டும் கூடவே கூடாது. தவறு செய்கிறவங்க அவங்கக்கிட்ட நீங்கள் கூட்டம் சேராமல் இருக்கிறது நல்லது. அப்படிப்பட்ட நபர்கள்ட்டேருந்து நீங்கள் விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த நேரம் அவசரமுமே உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துரும், பரபரப்புமே பிரச்சனையை கொடுத்துரும். தெளிவாக யோசிச்சு நிதானமாக செயல்பட்டால் எல்லாமே நல்லதாக நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு தவறானவங்ககிட்ட இருக்கக்கூடிய நட்பை விலகிக்கோங்க. அவங்ககிட்ட சுமூகமாக விலகிறது நல்லது. கடினமான உழைப்புக்கு நடுவே கொஞ்சம் ஓய்வெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி முன் அறிமுகம் இல்லாதவங்க கூட பாருங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதுவும் இந்த வருஷம் ஜூலை மாதத்திலிருந்து இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் இடைப்பட்ட காலகட்டம். பண வசதியை பொறுத்த வரைக்கும் பெருசாக குறைவுலாம் எதுவும் ஏற்படாது. கடினமாக உழைச்சா அந்தளவுக்கு உயர்வை பெறலாம். சிலருக்கு அனாவசிய செலவுகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரியான சூழல் இருக்குது. சில விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே போல் மனசோர்வுக்கு ஆளாகாமல் உங்களோட வேலையில் மட்டும் கூடுதலாக கவனம் செலுத்துங்க. உடல் நலத்துலேயுமே கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் மருத்துவ செலவு வரலாம். அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உங்கள் சொந்தக்காரங்க, நண்பர்கள், இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஒன்றுமே இல்லாத விஷயத்தை கூட திடீர்னு பாருங்கள் பெருசுப்படுத்திக்கிட்டே உங்ககிட்ட பேச வருவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு சின்ன விஷயத்தை பெருசு பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனையை இங்கே பெருசாக எடுத்துக்காதீங்க. அதை அப்படியே விட்டுருங்க. பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் அவங்களோட ஆசைகளை பூர்த்தி செஞ்சு வைக்கணுங்கிறதுக்காக கடுமையாக உழைப்பீங்க. பிள்ளைங்க விஷயத்தில் கொஞ்சம் பின்னடைவு வரலாம். அதே போல் இப்போ நீங்கள் செஞ்சிட்ருக்கிற தொழிலில் மற்றவங்களோட பேச்சை கேட்டு பேராசைக்கிடம் கொடுத்து அகலக்கால் வைக்காதீங்க. மற்றபடிலாம் உங்களுக்கான பொறுப்பு உணர்ந்து சிறப்பாக செயல்பட்டால் போதும். கஷ்டப்பட்டு உழைச்சாலே எல்லாமே நல்லதாக நடக்குது. திட்டமிட்டு செயல்படணும், கோபத்தை குறைக்கணும், பொறுமை நிதானமாக இருந்தால் எல்லாமே நல்லது. இந்த கோவிலில் நடைபெறக்கூடிய விசேஷ பூஜையெல்லாம் கலந்துக்கோங்க. அதுக்கான நிறைய வாய்ப்பு கிடைக்கும். தர்ம காரியத்துக்கு செலவு செஞ்சு மகிழ்ச்சி அடையலாம். சகோதர சகோதரிகள்கிட்ட ஏற்பட்ட சண்டை சச்சரவு பேசி தீர்க்கிறதுனால உங்களுக்குள்ள நல்ல ஒரு உறவு முறையை மேம்படுத்தும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்கள் மேல் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஏதாவது கலந்து பேசும் பொழுது கொஞ்சம் கவனமாக பேசணும். பொறுமையாக பொறுப்பாக நடந்துக்கிறது நல்லது. அப்படி இருந்தால் எல்லாமே சாதகமான வாய்ப்பை நீங்கள் பெறலாம். உங்களோட வேலையிலையுமே நீங்கள் திருப்தி நிலையை கொண்டு வரலாம். வெளியூர் பயணம் உண்டாக்கும். சக ஊழியரும் உங்களுக்கு உதவுவாங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு அந்தஸ்து உயர வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு முயற்சிக்கு தகுந்த லாபம் இருக்குது. நண்பர், கூட்டாளிகள் இவங்கக்கிட்ட நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்குது. இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வருஷம் புதுசாக ஆரம்பித்த தொழிலில் ஏற்றம் ஏற்படும். இரும்பு தொடர்பான தொழிலில் அதிக வருவாய் வர வாய்ப்பு இருக்குது.
சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வருஷம் புதிய ஒப்பந்தம் சற்று தாமதமாக வந்தாலும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல பலனை முடிவில் கொடுக்கும். பொருளாதாரம் எதிர்பார்த்தபடி இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க வியாபாரிகளுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்குது. எதிரிகளை வீழ்த்துவதற்கான பாதையை நீங்கள் வழிவகுத்து செயல்பட போகிறீங்க. இந்த தடவை எல்லா நன்மைகளும் கிடைக்க, தீமைகள் விலக புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயம் சென்று தேங்காய் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் பெறலாம். எல்லா வகையிலுமே நன்மைகள் உங்களை வந்து சேரும். சொத்து பிரச்சனை தீர்வதற்கு இந்த வழிபாடை செய்யுங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.